ஜான் 30 தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. திடீர்னு நாங்கள் ஜான் 15 ப்ரீபான் ஆகிட்டோம். தலைவர் தலைமையில் ஒரு படம் வர வேண்டியது இருந்துச்சு. இப்போ தலைவர் தம்பி தலைமையில் ஒரு படம் வருது. இப்போ நிறைய நாள் கழிஞ்சு தியேட்டர்ல சிரிக்கோக்கு ஒரு படம் வரப்போகுது. அது நம்ம படமா இருக்கும். தம்பி ராமே சார்லாம் சொல்லவே வேணாம். படத்துல காமெடியை விட செட்டில் அடிச்ச காமெடி எங்களால் மறக்க, அந்த எறும்பு காமெடி இருக்கு பாருங்க. நாங்க ஒருத்தர் வரும் ஒருத்தர்கிட்ட மறக்காம அது அப்படியே அழகழகா சொல்லிட்டே இருப்பாரு. இந்த படத்துல ரொம்ப சைலண்டா லாஸ்ட்ல ஒரு வயலண்டான ஒரு சீன் பண்ணியிருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவர் தம்பி தலைமையில் படம் ஜான் 30 தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ திடீர்னு நாங்கள் ஜான் 15 ப்ரீபான் ஆகிட்டோம். தலைவர் தலைமையில் ஒரு படம் வர வேண்டியது இருந்துச்சு. இப்போ தலைவர் தம்பி தலைமையில் ஒரு படம் வருது. இப்போ ஸோ இந்த படம் நாங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோம். தை திருநாள் அன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த படத்தை. ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த என்டையர் டீம் ஹோல் ஹார்ட்டடாக டிவோட்டடாக ஒர்க் பண்ணாங்க. ஜீவா சார் சொன்னீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நாங்கள் 7 மணிக்கு கேமரா ரோல் பண்ணுறோன்னா 6:55 கரெக்டாக கேரவனில் இருப்பார். டெய்லியுமே நான் கேட்பேன், சார் எதுக்கு சார் கேரவன்லேயே உட்கார மாட்டேங்கிறீங்க, கேரவன்லேயே உட்கார மாட்டேங்க. கேரவனே எங்களுக்கு இந்த படத்தில் தேவைப்படல. எல்லாருமே செட்டிலே இருந்துட்டாங்க. நான் சொன்னேன், கேரவன் திருப்பியாவது ஊருக்காக அனுப்பிச்சிடலாம், இது டெய்லி சும்மா நிற்கிது, எல்லாரும் செட்டிலே இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கு முக்கியமான ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக மழை. டெய்லி வருண பகவான் பொழிஞ்சிருவார் இங்கே. அப்போ கேமரா ரோல் பண்ண முடியாது. நான் சொன்னேன், சரி இப்போ நான் ஊருக்கு கிளம்புறோம், ரூமுக்கு போகிறோம்னாங்க. ரூமுக்கெல்லாம் போகாதீங்க, டக்குன்னு இன்டோர் இருப்போம், திடீர்னு அவுட்டோர் இருப்போம். டக்குன்னு மாற்றி என்னமோ ஒரு 45 டேஸில் ஜீவா சாரோட 45th ஃபிலிமை ரொம்ப சிறப்பாக கொண்டாந்துருக்கோம். காப்பி ரெடியாகி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ டேரக்டர் ஏன் ஜாயின் பண்ண முடியலன்னா, திடீர்னு நாங்கள் ரீசன் சொல்லிட்டனால டேரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எந்த டீமும் ஜாயின் பண்ண முடியல. அவங்க எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் லேபில் ஒர்க்கில் இருக்காங்க. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ கேமரா இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய நாள் கழிஞ்சு தியேட்டரில் சிரிக்கோக்கு ஒரு படம் வரப்போகுது. அது நம்ம படமாக இருக்கும். இந்த படம் 45 நாள் ஷூட் நடந்து ஒரு மழையும் வெயிலும் எல்லாம் கலந்த படமாக்குது. ராத்திரியும் பகலுமாட்டு ஷூட் பண்ணது. இதில் சொல்ல போனால் என்னன்னா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கணும் இதில். யாருக்கும் அப்படி மெயினாக ஒரே ஆள் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி போகாது. ஒரு ஒரு ரணகலமாக இருக்கும் படம். அவர் என்ன நடக்குதுன்னு அடுத்த ட்விஸ்டாகவே இருக்கும் இந்த படம். ஜீவா அண்ணாலாம் எல்லார்ட்டையும் நல்லா பேசி பழகிருந்தார். நாங்கள் கூட ஃபஸ்ட்டு எப்படி ஒரு அப்ரோச் பண்ணுவார், நம்மள்கிட்ட பேசுவாரான்னுலாம் நினச்சிட்டு இருந்தோம். எல்லார்ட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தார். எல்லாம் நல்லா இருந்து படத்தை மறக்காமல் எல்லாரும் தேட்டரில் பாருங்க. நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த ஈவெண்ட்டில் வந்திருக்கிறதுக்கு. முன்னாடி சொல்லணுன்னா, நானும் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த சினிமாவுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த சைட்லேருந்து இப்போது இந்த சைடு வந்திருக்கோம். ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணமோ, நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ எல்லோரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர், அப்புறம் ஹாப்பி பொங்கல். அப்புறம் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஸோ நிறையா சீனியர் ஆர்டிஸ்டெல்லாம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அன்பர்களுக்கும், டிஜிட்டல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டிடிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி டைம் ஃபார் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜனவரி 30ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்ற ஒரு படம் ஜனவரி 15ஆம் தேதி. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எந்த ஒரு கலைஞனுக்குமே தான் நடித்த படம் ஒரு ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த வகையில் எடுத்த உடனே எங்களோட படம் டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தான் நான் நினைக்கிறேன். தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும்னுவாங்க. அது மாதிரி இந்த படத்தை சார்ந்த அத்தனை நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு படம், ரொம்ப ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த 45 நாளும் எப்படி போச்சுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக ஒரு ஊருக்குள்ளே ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது ஒரு நாளுமே ரசி பண்ணோம். நெக்ஸ்ட் என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ் ஜீவா சாருக்கு சொல்லணும். அவர் ரொம்ப கேரிங்காக எல்லாருமே பார்த்துக்கிட்டாரு. ஒரு ஃப்ரெண்ட்லியாக செட்லேயுமே ஒரு கலகலப்பாகவே இருக்கும். தம்பி ராமையா சார், இளவரசர் சார் எல்லாருமே வேறு லெவலில் இருக்கும். படம் ஃபைட் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான ஆக்ஷன் போர்ஷனு. எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். நிச்சயமாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த வருஷத்துக்கான முதல் படம், எங்களுடைய படம்.
தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இது அமையும் நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் பொங்கலுக்கு எல்லாரும் ஆர்டிஸ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம் பொங்கலுக்கு என்னோட படம் ரிலீஸ் ஆகுது, நான் நடிச்ச படம்ன்றது. தலைவர் தம்பி தலைமையில் நம்ம ட்ரிபிள் டீல பார்த்தாலே தெரியும் அந்த கதையோட மொத்தம் எல்லாமே அதில் இருக்கு. அந்த டீ ஒரு ஃபேமிலி, அந்த டீ ஒரு ஃபேமிலி, நடுவில் இருக்கிறது நம்ம சார் ஜீவா சார் தான். அவ்வளோ சூப்பர் தலைவர். தலைவர் அந்த ரெண்டு நாங்கள் எங்கள் ரெண்டு ஃபேமிலி. அவ்வளோ சூப்பராக அந்த கண்டென்ட் இந்த பேர்லேயே வந்துருச்சு. 45 டேஸ் சொன்னாங்க, நான் 25 டேஸ் பண்ணேன். மாமரம் எவ்வளோ இருந்தது தெரியாது. நாங்கள் தினம் மாங்காய் சாப்பிடாத நாளே கிடையாது. எல்லா வெரைட்டி மாம்பழம் சாப்பிட்ருக்கோம். அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டு இப்படி தான் எங்களுடைய டைமிங்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்னமும் நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். கும்பலியில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அந்த ஃபீல் தான் இப்போ இருக்குது சென்னை. இந்த ஃபீல் தினமும் நாங்கள் ஈவினிங் 6 to மார்னிங் 6 நைட் ஃபுல்லாக ஷூட் போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு அது நைட் மாதிரியே தெரியாது. ஷூட் இல்லா டைமில் அந்தாக்ஷரி விளையாடுறது, அப்புறம் நாங்கள் எல்லாமே ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருந்தது டீமு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் எப்போவுமே ரொம்ப ஜாலியாகவே இருப்பாங்க. எப்போவுமே சைடில் சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஷூட்டில் இருக்கிற மாதிரியே இருக்காது, அந்த மாதிரி ஒரு ப்ளேஃபுல்லாக இருக்கும். என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஜீவா சார் பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். அவரோட சிரிப்பில் அவரை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அவரோட மூவிஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சாரை பார்க்கும்போது ஒரு விஷ் பண்ணும், அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு ஷார்ட்டில் நின்றுட்டுருக்கோம். திடீர்னு மழை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது கொஞ்ச நேரம் நின்னோம். அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு வானவில் தான் பார்த்துருக்கோம். அன்றைக்கி 2 பார்த்தோம். எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு யூனிவர்ஸ் பற்றி ரொம்ப கனெக்ஷன் அதிகம். அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி 2 வானவில் பார்க்க ரொம்ப அபூர்வம் தான், நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே நடப்போம் அப்படின்னு. உடனே நான் சொன்னதை ஒரு சைல்டிஷாக ஒரு குழந்தைத்தனமாக உடனே ப்ரே பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் அவர் எவ்வளோ ஒரு பியூர் ஹார்ட் சோல் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் பிரார்த்தனா பற்றி சொல்லணுன்னா, அவங்க எனக்கு டாக்டராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தம்பி ராமே சார்லாம் சொல்லவே வேணாம். படத்தில் காமெடியை விட செட்டில் அடித்த காமெடி எங்களால் மறக்க. அந்த எறும்பு காமெடி இருக்குது பாருங்கள், நாங்கள் ஒருத்தர் வரும், ஒருத்தர்கிட்ட மறக்காமல் அது அப்படியே அழகழகாக சொல்லிகிட்டே இருப்பார். நாங்களாம் சிரித்து முடிச்சு ஓஞ்சிட்டோம். ஜீவா சார் வந்த உடனே செட்டு சைலண்ட். அவர் சொன்னோடனே அவர் சிரித்தது கேட்டு நாங்கள் சிரிச்சிட்டோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. சொல்லும் போதே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு ஒத்துமையாக இருந்தோம். இந்த சீனியர் ஜூனியர் அப்படியெல்லாம் இல்லை, சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் இல்லை, எல்லோரும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சார் சொன்ன மாதிரி கேரவன் சும்மா தான் இருந்தது, நாங்கள் ஃபுல்லாக செட்டில் உட்காந்து தான் இருந்தோம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ராமு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கேமரா 2 கேமரானும் போதே ஒதுரில் இருக்கும். இங்கே இத்தனை கேமரா இருக்குது. அத்தனை கேமராவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முத்து சாருக்கு முதல்ல ஒரு நன்றி, ஜீவா சாருக்கு நன்றி, தம்பிராம் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் ரொம்ப சைலண்ட்டாக வந்து லாஸ்ட்டில் ஒரு வைலண்ட்டான ஒரு சீன் பண்ணியிருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் Day 1 வாங்கின ரெயின் கோட் சார், குளிர் தாங்க முடியாமல் அங்கே வாங்கி போட்டேன். அதே கூலிங்கு இங்கேயும் இருக்குது, சென்னையிலையும் அதான் போட்டுட்டு வந்திருக்கேன். அதே கூல் படத்துலேயும் இருக்கும், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஜீவா சார் ஒரு படம் கூட நான் மிஸ் பண்ணதில்லை சார். ஜீவா சார் உங்கள் எல்லா படத்துலையும் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். எல்லா படத்துலையும் அந்த தெலுங்கு படத்துலையும் நான் உங்ககிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி ராமையா சார் கூட ஆல்மோஸ்ட் நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு அவர் கூட. ஆனால் இந்த படத்தில் என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சு ஒருத்தர் வந்து தம்பி உன்னால் பண்ண முடியண்டான்னு சொன்னது வந்து என்னோட ஃபைட் மாஸ்டர். அவர் தான் என்னை வந்து அவ்வளோ சொல்லி கொடுத்து என்னை வேலை வாங்கினாரு. அவர் அப்படிதான் என்ன சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப மாஸ்டர் எப்படி என் மேலே அந்த கான்ஃபிடென்ட் வச்சிங்கன்னு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் டைரக்டர் சாரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். Day 1 வந்து டைரக்டர் சார் ஜீவா சாரோட ஒரு காம்பினேஷன் டைலாக் வரும்போது சிரிச்சுக்கிட்ட கூப்பிட்டு, அண்ணே இவ்வளோலாம் நடிக்காதண்ணே, நீ நடிக்கவே நடிக்காதண்ணே, சும்மா பேசுனேன்னு சொன்னாரு. அது மறக்கவே முடியாது. அது லிபி சார் இருக்காங்களா, அது இருக்காங்க, அவங்க தான் டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.